நீ யாரையும் நம்பாம முன்னேற வழி. இந்த உலகம் விசித்திரமா இருக்கிறது. மனிதன் கண் முன்னாடி இருக்கும்போது உன்னை ரசிக்கும் மாதிரி நடக்கும். ஆனா உண்மை நேரம் வந்து சூழ்நிலை மாறிய பிறகுதான் வெளிப்படும். அதனாலதான் யோகி கூறுவது, யாரையும் முழுக்க நம்பாம முன்னேறு. உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். உன் பயணம் உனக்கே பிரதானம். வணக்கம். இது உங்கள் ஏபெக் தமிழ் யோகி. மனிதன் பழகிக்கோ 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 பழகுற குணம் ரொம்ப சீக்கிரம் காட்டுவான். நீ தினமும் உதவினா, தினமும் பேசினா, தினமும் நிற்கினா, அது அவனுக்கு ஒரு பழக்கமாகிடும். அந்த பழக்கம் அவனுக்கு உரிமை மாதிரி தோணும். அந்த உரிமை இல்லாம போன பிறகு அவன் உணர ஆரம்பிப்பான். ஆனா நீ அப்பொழுதும் அதற்கு திரும்பி வர வேண்டாம். உன் பயணம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மக்கள் உன்னோடு பொய்க்கிறம் சொல்றாங்கன்னா அது உனக்கு குறையல்ல. அது அவங்க உள்ள குழப்பம், பயம், அமைதி இல்லாமை. யோகி சண்டை போட மாட்டான். அவன் அமைதியாக உண்மையை கவனிப்பான். எப்பவும் கிடைக்கிற மனிதனுக்கு உலகம் உயரத்தையும் தராது. எப்பவும் பொறுப்பாளராயிருக்கும் மனிதனை மெதுவா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது கொடுமையாக தோணலாம், ஆனா மனித இயல்பு இதுதான். நீ யாரையும் நம்பாம இருக்கிறது பலவீனமல்ல, அது தெளிவு. சில இடங்களை விட்டு விலகிறது பயமோ குறையுமோ அல்ல, அது தன்னுடைய எல்லையை வைப்பது. மனிதன் நினைப்பான், இவன் பயந்துட்டான், இவன் விலகிட்டான். ஆனா உண்மை அது இல்லை. யோகி பேசாம இருக்கிறது பயம் அல்ல, அது தேர்வு. உலகம் சின்ன சின்ன வார்த்தைகளோடு உன்னோட மனசை சோதிப்பதை செய்யும். இவன் நம்பிக்கை இல்லாதவன் சொல்வாங்க, ஆனா உண்மையில் அது அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். யோகி திரும்பி போக மாட்டான். மௌனம் ஒரு பெரிய மொழி. எல்லா வார்த்தைக்கும் பதில் சொல்லணும்னு நினைப்பவன் இன்னும் முதிராதவன். சில வார்த்தைகள் மௌனத்தில்தான் அழகாக இருக்கும். நீ யாரையும் நம்பாம முன்னேறினாலே உன் பயணம் தெளிவாக இருக்கும். உன் பயணம் யாருக்குமா உண்டாக்க வேண்டிய அவசியமில்லை. உன் நினைவையும் உன் அமைதியையும் நீ காப்பாற்றிக் கொண்டால் வாழ்க்கை உன்னோட படி நகரும். மக்கள் தாமதமாக புரிந்தாலும் அதற்கு முன்னே நீ முன்னேறி போயிருப்பாய். சில உறவுகள் உன்னை தேவைப்படக்கூடும். சில உறவுகள் உன் இல்லாமையால் உண்மை காட்டும். ஆனா நம்பிக்கை எப்பவும் தாமதமாக வரும். அதற்காக உன் பயணத்தை நிறுத்த வேண்டியதில்லை. உன் இலக்கு யாருடைய புரிதல் அல்ல. உன் வெற்றி உன்னோடே இருக்கட்டும். உன் அமைதி உன்னோடே இருக்கட்டும். உன் சுற்றிலும் சிலர் பேசுவாங்க, இவன் முன்னேற முடியாது, இவன் தனக்கே பயனில்லை. ஆனா யோகி அவங்க சொற்கள் கேட்டாலும் அவன் பாதையில் நடக்க தொடர்வான். உன் பயணம் தனிமையில் தொடரட்டும். அதில் பயமில்லை, அதில் தெளிவு உண்டு, அதில் நம்பிக்கை உண்டு. உன் பயணம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். உன் வாழ்க்கை உன் பயணத்தை நெருங்காமல் இருக்கணும். நீ உன்னோடே நடந்து போயிருப்பாயான உணர்ந்தால், பிறர் புரிந்தாலும் புரியாமலும் அது முக்கியமல்ல. உன் மனசு, உன் தெளிவு, உன் அமைதி, அதுவே உன் மதிப்பு. யாரும் அதை வாங்க முடியாது. நீ யாரையும் நம்பாம முன்னேறினால் உன் வெற்றி யாரோட போதல்ல, உன் வாழ்க்கை உன்னோடதுதான். உன் பயணம் யாருக்கும் கட்டுப்பாடல்ல. உன் முன்னேற்றம் உன் பயணத்துக்கு மட்டுமே எதிர்காலம். மனிதர்கள் உன்னை இழுத்து வர முடியாது. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளலாம், கொள்ளாமலும் போகலாம். ஆனா நீ உன்னோட பாதையில் அமைதியாக நடக்கிறாய் என்றால் அதுவே உன் ஜெயம். நினைவில் வைக்க, யாரையும் நம்பாம முன்னேறுவது கவனமுடனான தேர்வு. உன் பயணம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். பிறர் புரிந்தாலும் புரியாமலும் போகலாம். ஆனா நீ உன்னை இழக்காம முன்னேறினால் அந்த வெற்றி உன்னோடே இருக்கும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ் முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.